நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. மாட்டிஸ்டா குருவி. ரொம்ப நாளா குருவி சூப் குடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். கரெக்டா வந்து சிக்கிச்சு. இன்னைக்கு இத புடிச்ச குருவி சூப் வச்சிட வேண்டியதுதான். வாங்க பாருங்க, குருவி மம்மா சாப்பிடுது. ரியா, குருவி சாப்பிடுறது இருக்கட்டும், முதல்ல நீ சாப்பிடு. 2 இட்லி கொண்டு வந்து வச்சா 1/2 மணி நேரம் ஆகுது. இட்லியே காஞ்சு போயிரும் போல. 2 வாயாவது சாப்பிடு. அம்மா சாப்பிடும்மா, முதல்ல குருவி சாப்பிடுட்டோம், அப்புறமா குருவிக்கு ஒரு வாய், மியாவுக்கு ஒரு வாய், பாப்பாக்கு ஒரு வாய். இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா 1/2 மணி நேரமா ஒரு வாயும் வாங்கல. முன்னாடி மாதிரி உன் பின்னாடி 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு ஓடியெல்லாம் என்னால சாப்பாடு ஊட்ட முடியாது. இப்ப நீ சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா நான் இட்லி எடுத்துட்டு உள்ள போயிடுவேன். போடுங்க பாப்பா, சாப்பிடுன்னு சொன்னல. அப்பா குருவிக்கு அடிச்சி தண்ணி எல்லாம் வைக்க சொன்னாங்கல்ல, அதனால தானே வச்சேன். அப்பா குருவிக்கு அரிசி தண்ணியெல்லாம் வைக்க சொன்னா அதை வச்சுட்டு உன்னை சாப்பிடாம உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்க சொன்னாரா? அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்குல்ல, அப்ப நீயும் சாப்பிடணும்ல. அம்மா இருங்கம்மா, அது அப்பா சொன்னாங்க இந்த குருவிக்குள்ள அது பாவம், அதுக்கு இந்த வயல்ல வெளியே போய் மம்மே தேட முடியாதான். பாப்பாவுக்கு மம்மா கொடுக்க நீங்க இருக்கீங்க, குருவிக்கு ஆடு மம்மா கொடுப்பா. அதனால அப்பா சொன்னாங்க எல்லாருமே குருவிக்கு அடிச்சியும் தண்ணியும் வைக்கணுமா. எல்லாரும் உங்க வீட்டுல குருவி வரும்ல, அதுக்கு அடிச்சி தண்ணி எல்லாமே வைங்க. அது பாவம், அதுக்கு பசிக்கும், அப்புறம் தாவ அடிக்கும்ல, அதனால அதுக்கு வெயில எங்குமே போக முடியாது. அதனால நீங்க அதுக்கு அடிச்சியும் தண்ணியும் வைங்க, அது சாப்பிடும். குட்டி உள்ள குருவிக்கு தண்ணி வச்சியே இந்த ஆவாரம் பூக்கோட பதாம் பால் வைக்கணும்னு தோணுச்சா உனக்கு? சரி, பதாம் பாலை கூட விடு. நேத்து இந்த வீட்டுல ஒரு குழந்தைக்கு எல்லாருமா சேர்ந்து பேரு வச்சானுங்க. ஆனா இந்த ஆவாரம் பூக்கு எவனாவது சோறு வச்சானுங்களா? அந்த சுண்ணாம்பு மண்டை கிளவி விசேஷம்னா மட்டும் அண்டாவா வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்குது. சரி, பிரியாணியா தான் இருக்கும்னு நம்மளும் போய் பார்த்தா கடைசியில உட்காந்து புளி சோறு தக்காளி சோறுன்னு கிண்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த வாட்டி அது கூட கிண்டல. என்னதான் சமைச்சானுங்கன்னு தெரியல, நமக்கும் தரல. ஆவாரம் பூ, இதுக்கு மேல இந்த வீட்டுல மானங்கிட்டு போய் உனக்கு இருக்கணுமாடா? இப்பதான் இந்த வீட்டை விட்டு வெளியேறா இந்த ஆவாரம் பூ. ஐயோ, வெயில் வேற ஓவரா அடிக்குதேடா ஆவாரம் பூ. இந்த வெயில்ல வெளியே போனா கரிஞ்சு போயிடுவியடா. சரி, சாயந்தரமா வெயில் போனதுக்கு அப்புறமா வீட்டை விட்டு வெளியேறுவோம். அது வரைக்கும் கோவமாவே மூஞ்சி வச்சுக்குவோம். அப்பவாது இந்த உருளைக்கிழங்கு பதாம் பால் குடுக்குதான்னு பாப்போம். பாதாம் பாலுக்காக காத்திருந்த கடைசியில இந்த பச்சை தண்ணி கூட கிடைக்காதட்டு இருக்கு. இந்த குருவி பயபுல குடிச்சே தீத்துரும் போல. ஏ குருவி, அந்த பச்சை தண்ணியவாது எனக்கு ஊத்தி வை. பாங்க இந்த ஷோ. ஐசுகண்ணே, என்ன இந்த நண்டு குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கியாக்கு? ஐயோ ஆமாம்மாச்சி, ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்பா கூட விளையாடுறேன்னு சொல்லி எதுவுமே சாப்பிடல. சரி, இந்த 2 இட்லியாவது ஊட்டுவோன்னு 1/2 மணி நேரமா உட்காந்துருக்கேன். சாப்பிடாம குருவிக்கு அரிசி வைக்கணும், தண்ணி வைக்கணும், அதுன்னு சொல்லி விளையாடிக்கிட்டே இருக்கா. ஐயோ, சரி, இந்த நண்டுக்கு சோறு ஊட்டுறதுதான் பெரும்பாடுன்னு தெரியுமே. நீ எதுக்கு பாவம் இப்படி உட்காந்துருக்க? முதுகு வலி வர போகுது, ரொம்ப நேரம் உட்காராத. நீ போய் ரூம்ல பாடு, அதை கூட நான் வேணா அதுக்கு ஊட்டுறேன். இல்லம்மாச்சி, பரவாயில்ல, 2 வாய் சாப்பிட்டா கூட போதும். நானாவது எப்படியாவது மிரட்டி 2 வாய் ஊட்டிடுவேன். ஆனா உங்களெல்லாம் அவ ஏமாத்திடுவா. இது இந்த நண்டு குட்டி என்ன ஏமாத்துமாக்கு? அப்படியெல்லாம் யாராலையும் சிம்பிள்னு ஏமாத்த முடியாது. இங்கிட்டு கூட நான் எப்படி ஊட்டுறேன்னு பாரு. அம்மா ஐசுடனே, மாப்பிள்ளை எங்க? விசேஷ சமயத்துல பார்த்தது, அதுக்கப்புறம் இந்த கதிர் அரவிந்தெல்லாம் இருக்காவோ, மாப்பிள்ளைய மட்டும் காணல, எங்க போயிட்டாரு? அது ஏதோ ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான வேலை, ஃபோன் வந்துச்சுன்னு கிளம்பி போயிட்டாரம்மாச்சி. சரி சரி ஐசுகண்ணி, இல்ல ஆஸ்பத்திரி வேலைன்னு சொன்னா அவசரம்னு சொல்லி போன் பண்ணுவாவோ, எந்த நேரம்னு தெரியாம கிளம்பி போகட்டா வேண்டும் இல்லைங்கள. இருந்தாலும் ஐசுகண்ணி, எங்க காலத்துல எல்லாம் பொண்டாட்டி மாசம் ஆயிட்டா புருஷமார்கள்லாம் கோயிலுக்கு மாலையை போட்டுக்கிட்டு 9 மாசமும் வேறதான் இருப்பாவோ. ஏன்னு கேட்டா வேற எந்த நினைப்பும் வந்துடக்கூடாது பத்தியா, அதுக்காக. என்னம்மாச்சி சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. வேற நினைப்புன்னா? ஐயோ ஐசுகண்ணி, உனக்கு என்னதான் புரியும்? இங்காரு பொண்டாட்டிக்கு மாசமா இருக்கும்போது புருஷனுங்களுக்கு விருப்பப்பட்ட போல எல்லாம் நம்மளால இருக்க முடியாது. அதனால இந்த புருஷமார்கள் புத்தி எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிடும் பாத்துக்க. அதனால பொண்டாட்டி மாசமா இருக்கையில இந்த
கிடையாது. ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு கிடக்க. புருஷ மேல நம்பிக்கையில இருக்க வேண்டியதுதான். அதுக்கு நான் மாப்பிள்ளையோட குறையெல்லாம் சொல்ல கிடையாது. அவர் நல்லவர் தான். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் ஒரு நிமிஷம் புத்தியெல்லாம் தடுமாறதான் செய்யும். அதுக்காக சொல்றேன், எதுக்கும் நம்ம சூதானமா இருந்துக்கிட்டா நமக்கு நல்லது பத்தியா. அதுக்குன்னு நான் உன்னை மாப்பிள்ளைய சந்தேகப்பட சொல்லல ஐசுகண்ணே. இப்படி அடிக்கடி அவசர வேலை அது இதுன்னு சொல்லி போறாரு பத்தியா. எங்க போறாரு என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு பார்த்து வச்சுக்கணும்னு தான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நான் உன்கிட்ட முன்னமே சொல்லியிருக்கேன்ல ஐசுகண்ணே, 10 நாளைக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடுறவனுக்கு ஒரு நாளைக்கு வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம்னு தோணும். இதுல வேற வீட்டுல சோறே கிடைக்கலன்னு வெயி, அப்ப இந்த ஆம்பளைக்கு புத்தி வெளியில ஹோட்டல் சாப்பாடு தேடி போகத்தானே செய்யும். அப்புறம் நான் மாப்பிள்ளைய குறை சொல்லல ஐசுகண்ணே, மாப்பிள்ளை நல்லவர் தான். ஆனா கால் அப்படி கேட்டு கிடக்கு. அதுலயே சில பொம்பளை பிள்ளைகளுக்கு புத்தியே இருக்க தெரிய மாட்டேங்குதுமா. அடுத்தவங்க புருஷனை எல்லாம் பார்க்க கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறதுல எங்க காலத்தோட முடிஞ்சு போச்சு பாத்துக்க. இந்த காலத்துல அடுத்தவங்க புருஷன் கூட பார்க்காம சில பொம்பளை பிள்ளைகளும் புத்தி கெட்டு போய் திரியுதுவோ. அதுக்கெல்லாம் நம்மளால திருத்த முடியாது. ஆனா நம்ம புருஷனை நம்ம தான் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும் பாத்துக்க. இதெல்லாம் நான் எதுக்கு உனக்கு சொல்றேன்டா, இந்த மாதிரி விவரமெல்லாம் உனக்கு தெரியாது. நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி விடுவ. அதுக்கு தான் நீ பார்த்து சூதானமா இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கும் மாப்பிள்ளை எங்க போறாரு எங்க வராருன்னு எல்லாத்தையும் பார்த்து கண்காணிச்சு வச்சுக்க சொல்லிட்டேன். ஜோசப் எப்படி இருக்க ஜோசப்? ஏமா அவன் எப்படி இருக்கான்னு கேட்கறதுக்காகவே இப்ப ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்க? அவனே இப்பதான் கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கான், அது உனக்கு பொறுக்கல? என்ன ஜோசப் உன் ஃப்ரெண்டு இப்படி சொல்றாரு? நான் என்ன உன் நிம்மதியை கெடுக்கவா வந்திருக்கேன்? ஐயோ ஜூலி, சரி அன்னைக்கு தான் இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, திரும்ப ஊருக்கு போறேன்னு கிளம்பி போனியே, அப்புறம் எதுக்காக இப்ப திரும்பவும் வந்திருக்க? அது ஜோசப் அன்னைக்கு அந்த தாசோட ஆளுங்களால இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சதான் நான் ஊருக்கு போனேன். ஆனா நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க என்ன தேடி ஊருக்கே வந்துட்டாங்க. அப்புறம் என் மாமா தான் அங்க போலீஸ் சொல்லி அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினாரு. அப்புறம் என்னன்னாலும் திரும்ப உனக்கு அவங்க பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க, அதனால நீ பேசாம என் கூட அமெரிக்காவுக்கு வந்துருன்னு சொன்னாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அமெரிக்காவுக்கோ இல்ல ஆப்பிரிக்காவுக்கோ கிளம்பி போக வேண்டியதானே, இப்ப எதுக்குமா இங்க வந்திருக்க? ஐயோ ஜோசப், நான் அமெரிக்காவுக்கு தான் போறேன். ஆனா என் மாமா அங்க எனக்கு தங்குறதுக்கு இடம் விசா எல்லாமே ரெடி பண்றதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும்னு சொன்னாரு. அதனால ஒரு 3 மாசம் கழிச்சுதான் என்னால அமெரிக்காவுக்கு போக முடியும். இந்த 3 மாசம் நான் ஊர்ல இருந்தா திரும்ப அவனுங்களால எனக்கு பிரச்சனை வந்துரும்னு என் மாமா தான் சொன்னாரு. இவ்வளவு நாள் நீ எங்க பத்திரமா இருந்தியோ அங்கேயே போய் ஒரு 3 மாசம் இரு, அதுக்கப்புறம் நான் உனக்கு வீசா அனுப்பி வைக்கிறேன், நீ அமெரிக்காவுக்கு வந்துருன்னு சொன்னாரு. ஓ, அப்ப 3 மாசம் இங்க தங்கிட்டு போலான்னு வந்திருக்க. 3 மாசம் வெக்கேஷன்ல வந்து தங்குறதுக்கு இது என்ன டூரிஸ்ட் பிளேஸா இல்ல வர்றவங்க போறவங்க வந்து தங்குறதுக்கு நாங்க என்ன இங்க கெஸ்ட் ஹவுஸா கட்டி வச்சிருக்கோம்? ஜோசப் என்ன ஜோசப், என்ன இங்க தங்க வேண்டாம்னு மட்டும் சொல்லிராத ஜோசப். வெறும் 3 மாசத்துக்கு தான், அதுக்கப்புறம் நான் நிச்சயமா இந்தியாவுக்கு திரும்ப வரவே மாட்டேன். ஆனா இந்த 3 மாசம் நான் எங்க போவேன்? எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? என்னது, இவனை விட்டா யாரும் இல்லையா? அது சரி, முதல்ல இவன் யாரு உனக்கு? ஜோசப். ஏச்சி, முதல்ல ஜோசப்னு கூப்பிடுறது நிறுத்து. அந்த பேரை கேட்டாலே வெறியாவது எனக்கு. ஆமா, இவன் ஏன் எதுவும் பேசாம சைலண்டா நிக்கிறான்? டேய், நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏதாவது பேசு. ஜூலி, அது சாரி ஜூலி, என்னால உன்னை இங்க தங்க வைக்க முடியாது. ஏன்னா என்னோட ஒய்ஃப் கன்சீவா இருக்கா, இன்னும் 2 மாசத்துல அவளுக்கு டெலிவரி. இந்த சமயத்துல என்னால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் தூக்கி தலையில வைக்க முடியாது ஜூலி. ஐயோ ஜோசப், நான் உன் லைஃப்ல எந்த விதத்திலயும் பிரச்சனை பண்ண மாட்டேன். எனக்கு ஹாஸ்பிடல்ல ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுத்தேன்னா நான் அமெரிக்காக்கு போற வரைக்கும் ஒரு 3 மாசம் என் லைஃபை பார்த்துட்டு நான் இருந்துருவேன். உன்னை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். எது, ஹாஸ்பிட்டல்ல வேலை போட்டு கொடுக்கணுமா? 3 மாசம் தங்கறதுக்கு இடம் வேணும்னு கேக்குற, ஹாஸ்பிட்டல்ல வேலை வேணும்னு கேக்குற, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா என்ன ஹாஸ்பிட்டலே எழுதி கேப்பியோ? இங்க பாரு ஜூலி, என்னால இந்த விஷயத்துல உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. வேணும்னா உனக்கு என்ன ஒரு வேலை தானே வேணும்? எனக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது இடத்துல உனக்கு ஒரு வேலை வேணா வாங்கி தரேன். ஆனா ஒண்ணு, அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீ என் முன்னாடி வரவே கூடாது. ஏன் ஜோசப், என்னால உனக்கு என்ன பிரச்சனை வரும்? ஐயோ ஜூலி, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. என் ஒய்ஃப்க்கு ஆல்ரெடி ஜோசப் ஆண்டனி விஷயம் எல்லாம் தெரியும். அதனால அவ ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கா. திரும்பவும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரவே வராதுன்னு நான் அவகிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உனக்கு இப்ப நீங்க வேலை போட்டு கொடுத்து உன்னை இங்க தங்க வச்சேன்னா திரும்பவும் ஜோசப் ஆண்டனி பிரச்சனை ஏதாவது வந்தா அது என் ஒய்ஃப் நிச்சயமா தாங்கிக்க மாட்டா. ஐயோ ஜோசப், ப்ளீஸ் ஜோசப், நிச்சயமா என்னால எந்த பிரச்சனையும் வராது. நான் உன் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாலும் நான் ஜோசப் ஆண்டனியோட மாமா பொண்ணுங்கிற விஷயம் நிச்சயமா உன் ஒய்ஃப்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல.
இல்ல ஜூலி, நீ என்ன சொன்னாலும் சரி, என் ஒய்ஃப் கன்சீவா இருக்கிற இந்த நேரத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அப்ப இப்ப முடிவா என்னதான் ஜோசப் சொல்ற? எனக்கு வேலை போட்டு கொடுக்க மாட்டேன், என்னை இங்க தங்க வைக்க மாட்டேன்னு சொல்றியா? ஆமா ஜூலி, உனக்கு நான் வேற எங்கேயாவது வேலை வேணா வாங்கி தரேன். ஆனா நிச்சயமா உன்னை இங்க தங்க வைக்க என்னால முடியாது. அப்ப சரி, அப்ப நான் காமிக்க வேண்டியவங்க கிட்ட காமிச்சு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். என்ன காமிப்ப? இதோ இததான் காமிப்பேன். என்ன பிளாக்மெயிலா? பார்த்தாச்சு. இந்த மாதிரி போட்டோ நாங்கெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. என்ன இந்த போட்டோவை இவன் பொண்டாட்டி கிட்ட காமிச்சு உன் புருஷன் என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டான்னு சொல்ல போறியா? அவளுக்கு ஜோசப் ஆண்டனின்னு ஒருத்தன் ஏற்கனவே இருக்கான்னு தெரியும். இப்ப நீ இந்த போட்டோவை கொண்டு போய் காமிச்சாலும் அது இவ இல்ல ஜோசப் ஆண்டனி தானே அவளுக்கும் தெரியும். அதை ஈஸியா என் மச்சா ப்ரூவ் பண்ணிடுவான். ஓ அப்படியே ஜோசப், சரி உன் பொண்டாட்டி கிட்ட இந்த போட்டோவை காமிச்சா நீ ஈஸியா இது நீ இல்ல ஜோசப் ஆண்டனி தானே ப்ரூவ் பண்ணிடுவ. ஆனா இந்த போட்டோவை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் காமிச்சு இவன் என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டான்னு சொன்னா அங்கேயும் வந்து இது நீ இல்ல ஜோசப் ஆண்டனி தானே ப்ரூவ் பண்ணிடுவேல ஜோசப். ஐயோ சாரி ஷமீர். டேய் என்னடா மச்சான் இவன் உளறிக்கிட்டு இருக்கா? இதை இவன் பொண்டாட்டியே நம்ப மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் போலீஸ் கிட்ட காமிச்சா அவங்க மட்டும் எப்படி நம்புவாங்க? என்ன தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் என்ன முட்டாளங்க நினைச்சியா? ஐயோ தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் முட்டாளுங்க கிடையாது, அதனாலதான் சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்ப சொல்லு ஜோசப், எனக்கு உன் ஹாஸ்பிட்டல்ல வேலை போட்டு தருவியா மாட்டியா? சரி, வேலை போட்டு தரேன். ஆனா 3 மாசம்தான். 3 மாசத்துக்கு அப்புறம் நீ அமெரிக்காவுக்கு போனாலும் சரி இல்லனாலும் சரி, ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ இருக்க கூடாது. மச்சான் கண்டிப்பா ஜோசப், 3 மாசம்தான். 3 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நான் இங்க இருந்து போயிடுவேன். இன்னொரு கண்டிஷன், நீ இங்க இருக்கிற இந்த 3 மாசம் உனக்கு என்ன முன்னாலேயே தெரியுங்கிற விஷயமோ ஜோசப் ஆண்டனி விஷயமோ இந்த ஹாஸ்பிட்டல்ல யாருக்குமே தெரியக்கூடாது. இல்ல ஜோசப், கண்டிப்பா அதை பத்தி நான் யார்கிட்டயுமே மூச்சு கூட விட மாட்டேன். 3 மாசம் இருந்தமா வேலை செஞ்சமா வீசா வந்ததும் நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். டேய் மச்சான், உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப எதுக்கு அவளை இங்க தங்க வைக்கிறதுக்கு சம்மதிச்ச? வேற வழி இல்லடா சக்தி. வேலியில் போன ஓனான தாரேட்டையில் விட்டுக்கணும், எவனோ குடித்த சரக்குக்கு பில்ல தலையில கட்டிக்கணும், சொம்மா கிடந்த சங்க ஊதி வம்புல மாட்டிக்கணும், கோலி சோடா குடிக்க போய் அந்த கோலி தொண்டல மாட்டிக்கிச்சு. அறியாத வயசுலதான் 5-6 பேரு சேர்ந்து திருட போலீஸ் ஆத்தா பாடுனா, செய்யாத தப்புக்கு தான் நிஜமான போலீஸ் கிட்ட முடியாம முட்டு சந்தல இப்போ ஓடுறோம். ஐயோ சைலுமா, போதும் சைலுமா, நீ என்னதான் சைன் தீட்டா காஸ் தீட்டானாலும் எனக்கு என்னமோ முட்டை போண்டா கிழங்கு போண்டான்னு தான் காதுல விழுகுது. இடி இங்கே படிச்சா நீ எங்கடி பாஸ் ஆகும்? ஐயோ நான் பாஸும் ஆக வேண்டாம் லூஸும் ஆக வேண்டாம், என்ன விட்டுரு சைலுமா. பொடி பிராந்தி, உனக்காக இவ்வளவு நேரம் சொல்லி கொடுக்கறதுக்காக உட்கார்ந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ஐயோ உன்னை யாரு சொல்லி கொடுக்க சொன்னா? நீ பாட்டுக்கு படிச்சு டெஸ்ட் எழுது, நான் உன்னை பார்த்து எழுதி பாஸ் பண்ணிக்கிறேன். அத விட்டுட்டு உனக்கு எதுக்கு சைலுமா இந்த தேவையில்லாத கஷ்டம்? நான் பாத்துக்கிறேன், நீ ரிலாக்ஸா படி. ஐயோ நின்னை எல்லாம் திருத்தவே முடியாது, எந்தோ செய்யி, ஞானிகளும் படிக்கட்டேன். இப்ப எடுத்தியே, இது சரியான முடிவு. நீ படி சைலுமா, நான் யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிறேன். ப்ரோ என்னடா என்ன பண்றீங்க ப்ரோ? பார்த்தா எப்படி தெரியுது? சைலுவ சைட் அடிக்கிறீங்கன்னு ரொம்ப பச்சையாவே தெரியுது ப்ரோ. ஆனா எதுக்கு ப்ரோ? டேய் எதுக்குடா சைட் அடிப்பாங்க? ரைட்டு, ஷைலுவ பிடிச்சதுனாலதான் சைட் அடிக்கிறீங்க. ஆனா ஏன் ப்ரோ? என் பிளாஷ்பேக்க கேட்டதுக்கு அப்புறமுமா சைலுவ சைட் அடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? டேய் அதை விட பெரிய பிளாஷ்பேக் என்கிட்ட இருக்குடா, அதை பத்தியெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இதை விட பெரிய பிளாஷ்பேக்கா? என்னவா இருக்கும்? சரி என்னவா இருந்தா நமக்கு என்ன, அற வாங்க போறது இவன் தானே. நம்ம அற வாங்கினாதான் வலிக்கும், அடுத்தவன் அற வாங்குறத பார்த்தா ஜாலியா இருக்கும். சே, என்ன இவ திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறா? ப்ரோ என்னடா? ஐயோ ப்ரோ கோவப்படாதீங்க ப்ரோ. டேய் நானே கடுப்புல இருக்கேன், சரி என்னன்னு சொல்லி தொலை. ஐயோ ப்ரோ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கூப்பிட்டேன். ஹெல்ப்பா? இப்ப என்ன சைலு உங்களை திரும்பி பார்க்கலன்னு தானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சைலு உங்களை திரும்பி பார்க்கறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ப்ரோ. எது நீ எனக்கு ஐடியா கொடுக்கறியா? ஏண்டா உன் லவ்வையே ஒர்க் அவுட் பண்றதுக்கு வக்கு இல்லாம தான் நீ அவளுக்கு அண்ணனா இருக்க, நீ ஏன் லவ்வுக்கு ஐடியா கொடுக்கறியா?
ஐயோ ப்ரோ, நம்ம லவுக்காக யோசிச்சாதான் ப்ரோ ஒரு மண்ணாங்கட்டி ஐடியாவும் வராது. ஆனா அடுத்தவங்க லவுக்காக யோசிச்சா நிறைய ஐடியா வரும் ப்ரோ. அப்படியா? அட ஆமா ப்ரோ. இப்ப இந்த மயிலோட ஐடியாவை கேட்டீங்கன்னா நீங்களே மலைச்சு போயிருவீங்க. சரி சொல்லு பாப்போம். அது வந்து ப்ரோ, நீங்க சைலுவையே பார்த்துட்டு திரும்பிடு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க ப்ரோ. கண்டிப்பா சைலு திரும்பி பார்க்கும். டேய், இது பழைய படத்துல வர்ற சீன் தானே? ஐயோ ப்ரோ, இப்ப எல்லாரும் பழைய படத்துல வர்ற சீன் தான் ப்ரோ புது படத்துல வைக்கிறாங்க. அதான் ப்ரோ ஹிட் ஆகுது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும். அவனே ஆகாம மட்டும் இருக்கட்டும், உனக்கு இருக்கு. திரும்பிரு திரும்பிரு திரும்பிரு. டேய், என்னடா திரும்பவே மாட்டீங்கறா? ஐயோ ப்ரோ, இவ்வளவு மெதுவா கூப்பிட்டா எப்படி ப்ரோ திரும்புவா? கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க ப்ரோ, அப்பதானே திரும்புவா. என்ன சத்தமா கூப்பிடுறதுக்கு நான் இதுக்கடா திரும்பிரு திரும்பிருன்னு சொல்லணும்? அதுக்கு அவ பேரை சொல்லி கூப்பிட்டாலே அவ திரும்ப மாட்டா? அட ஆமல்ல, அப்ப பேரை சொல்லியே கூப்பிட்டுருங்க ப்ரோ. புடாங்கு. சரி சரி விடுங்க ப்ரோ, டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு சைலுவை கரெக்ட் பண்ணும் அவ்வளவுதானே? டேய், இதுக்கு மேல வாய் திறந்து ஐடியான்னு எதையாவது கொடுத்த? ஐயோ இல்ல இல்ல ப்ரோ, ஐடியாலாம் எதுவும் கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன், அதை வச்சு நீங்க டெவலப் பண்ணிக்கங்க. என்ன இன்ஃபர்மேஷன்? அது நாளைக்கு சைலுவோட பர்த்டே. என்னது, நாளைக்கு ஷைலுக்கு பர்த்டேவா? நாளைக்கு ஷைலுக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அட என்ன ப்ரோ, நீங்க ஒரு வருஷமா ஒன்னா படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு நாளைக்கு பிறந்த நாள் கூடவா? எனக்கு தெரியாது. நிஜமாவே நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள் தான் ப்ரோ. உங்களுக்கு டவுட்டா இருந்தா அவ ஐடி கார்டுல வேணா பாருங்க. நாளைக்கு சைலுவோட பிறந்த நாள் தான் ப்ரோ. நாளைக்கு ஏதாவது பெருசா சர்ப்ரைஸ் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணிருங்க. எப்படி இந்த மயிலோட ஐடியா? சூப்பர்டா. அப்பாடா சூப்பர்ன்ட்டாரு. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சே சாயந்தரம் ஒரு பானிபூரி தேத்திர வேண்டியதான். ஹே மின்னல், நாளைக்கு உன் பிறந்த நாளா? உனக்கு என் மேல இருக்கிற கோவத்தை எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நாளைக்கு உன்னோட பிறந்த நாள். நாளைக்கு நான் உனக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸ்ல நீ என் மேல இருக்கிற கோவத்தையெல்லாம் மறந்து திரும்பவும் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ அன்புன்னு சொல்லுவேன். நான் சொல்ல வைப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.